வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். நீங்கள் 2025-26 ட்ரேடிங் ஜர்னி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸை தெரிஞ்சுக்கும். மார்க்கெட்டில் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு குறைவான விலைக்கு வாங்கி ஒரு பங்கை அதிக விலைக்கு விற்றீங்கன்னா இதுதான் வந்து ட்ரேடிங்கு. இது சிம்பிள். ஸோ உதாரணம், ஒரு பங்கை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் பேஸ். ஆனால் இதில் இருக்கிற முழுமையான டெப்த்தை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஒரு ட்ரேடிங் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். இது மண்டே டு ஃப்ரைடே எக்ஸப்ட் ஹாலிடேஸ். மண்டே டு ஃப்ரைடே வந்து 9:15 3:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் 24/7 ஓப்பனாக இருக்கும். லிவரேஜ் அதிகமாக இருக்கும், அதே போல் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி இது இல்லீகலாக பார்க்கப்படுது. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க கிரிப்டோ வந்து இரவு நேரத்தில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து கிரிப்டோவில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சில பேசிக்ஸை கற்றுக்கணும். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைண்டில் ஒரு விஷயம் கிளியராக இருக்கணும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா பை லோவில் பண்ணிவிட்டு ஐயில் சேல் பண்ணணும். அடுத்தது வந்து மார்க்கெட்டில் வந்து ஈக்விட்டிஸ்னா என்ன, டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, ஸோ ஆப்ஷன் செயின் எப்படி ஒர்க் ஆகுது, செக்டர் ரொட்டேஷன் எப்படி ஆகுது, செக்டர்ஸ் என்னென்ன, செக்டரில் எந்தெந்த ஸ்டாக் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது, அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது, நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ கிரிப்டோக்காக மக்கள் வந்து நிறைய டெல்டா எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க. சார்ட் அனலைஸ்க்காக இப்போ வந்து டாப்பில் இருக்கிற ட்ரேடிங்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் நுழைஞ்சிங்க அப்படின்னா பாதி வந்து பேட்டில் வின் பண்ணதுக்கான ஒரு சமமாயிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் இங்கே தான் வந்து ரொம்பவே ஃபெயில் ஆகிறாங்க. ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் எப்பயுமே ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு கேம்லிங் மாதிரி இருக்கும், ஒரு சூதாட்டம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து முழுமையாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட். யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் இல்லை வந்து டெலிகிராமில் வர மெசேஜஸ், கால்ஸை வச்சு நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ட்ரேடிங் பண்ணி நிறைய லாஸ் பண்ணுறாங்க. அது என்ன கால்ஸ் வருது, எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு அனலைஸ் பண்ணாமல் கண்மூடித்தனமாக என்ட்ரி ஆகிட்டு அதில் வந்து லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். சப்ளைனா என்ன, டிமாண்ட்னா என்ன, நோ ட்ரேடிங் ஜோன்ஸ் எப்படி இருக்குது, சப்போர்ட் லெவல் எங்கே ஒர்க் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே ஒர்க் ஆகுது, மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது, நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம். ஏன்னா தனித்தனியாக இண்டெக்ஸ் வந்து அதுக்குண்டான ஒரு குணநலன் தனித்தனியாக இருக்குது. இப்போ பீப்புள்ஸ் இருக்காங்க, நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய குணநலன் தனியாக இருக்குது. அதே போல் வந்து மார்க்கெட்லேயும் இண்டெக்ஸுடைய குணநலன் தனித்தனியாக இருக்குது. இது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், அதனுடைய வாலட்டைல் அதிகமாக இருக்கும், இதனுடைய வாலட்டைல் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தன்மையை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணணும். நீங்கள் எதெல்லாம் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகலாம். அதே போல் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ரீமியம் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட 10,000 இருந்துச்சு அப்படின்னாக்கா 1000 குவான்டிட்டி வாங்கிறது, அதாவது ப்ரீமியம் வந்து உங்களுக்கு 10 ரூபாயில் கிடைக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து சரியான விதம் கிடையாது. எப்பயுமே ஒரு பொசிஷன் சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ என்னுடைய கேபிட்டலில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து நாலேஜ் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ நண்பர்களே, நான் சொன்ன இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே போல் வந்து நான் பேசிக்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.